வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நிஃப்டியோடைய அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னால் யார் வந்து புதுசாக என்னுடைய சேனல் பார்க்குறீங்களோ உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் உங்கள் ட்ரேடிங் வியூ ஐடியை ஷேர் பண்ணிங்கன்னா இந்த கஸ்டம் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ட்ரேடிங் வியூவில் ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த கஸ்டம் சீக்வன்ஸ் தான் வந்து மார்க்கெட்டோடைய ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன் அண்டு ஃபஸ்ட்டு நாலேஜே இந்த கஸ்டம் சீக்வன்ஸ் தான். ஸோ இது மூலமாக வந்து உங்களால் வந்து மார்க்கெட் வந்து கரெக்டாக மார்க்கெட்டோடைய பிரின்சிபலில் தான் நம்ம இருக்கோம், கரெக்டான ரூட்டில் தான் இருக்கோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகேவா? சரி, இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து 24,600 தான் நிஃப்டியோடைய ஓப்பனிங். ஓகேவா? ஸோ 24,600 புட்டு அண்டு 600 கால் ஆப்ஷன் தான் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ 24,600 கால் ஆப்ஷன் என்ன ஆச்சு அப்படின்னா ஓப்பனிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து கரெக்டாக இங்கே வந்து பிரேக் ஆச்சு. ஓகேவா? ஐ மீன் கிராஸ் ஆச்சு. ஸோ இங்கே கிராஸ் ஆனாலே நம்ம வாங்கியிருப்போம். இங்கே வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு இங்கே வரும்போது நம்ம லாஸ் புக் பண்ணியிருப்போம். ஆக்சுவலி இது 1:2 கொடுத்துருச்சு, ஆனாலும் புக் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து இந்த சீக்வன்ஸோடைய பியூட்டியே. நம்ம 1:4 அப்படிங்கிறத வந்து மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நம்மளால் வந்து ஸ்மூத்தாக மந்த்லி இன்கம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே போக முடியும். ஸோ இது 1:2 கொடுத்துருச்சு, பட் ஆனாலும் ஸ்டாப் லாஸ். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து இன்றைக்கி லாஸ் அப்படிங்கிறது வாங்கியிருக்கணும். லாஸ் அதான் ஒரே ஒரு லாஸ் வந்தால் பிரச்சனை இல்லை, 2 லாஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 5 லாஸை வந்து அது வந்து பேர் பண்ணும். ஸோ அதனால தான் இந்த 1:4 அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ணுறோம். ஓகேவா? சரி, இப்போது இது வந்து நார்மலாக சீக்வன்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு. சரி, இப்போ கூகுள் மேப்போடைய ரேஞ்ச் டிடெக்டர் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இதுதான் வந்து நான் இதை அப்படியே சைடு பை சைடு காட்டுறேன். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு வந்து புரியும். இதை வந்து நான் 1 மினிட் சார்ட் வச்சிடுறேன். ஏன்னா வந்து ரேஞ்ச் டிடெக்டர் வந்து 1 மினிட்டில் தான் வரும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த 1 மினிட் சார்ட்டை நான் காட்டிடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த சார்ட்டும் அந்த சார்ட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிற மாதிரி மேபி நீங்கள் வெரிஃபை பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ நானே வந்து சைட் பை சைடு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை பண்ணியிருக்கேன். ஒரே நிமிஷம். ஓகே, இதுதான் வந்து ஓப்பனிங். ஓகேவா? ஓப்பனிங் தெரியுதா? இது வந்து நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ இந்த ரேஞ்ச் டிடெக்டரோட இது வந்து மேட்ச் ஆகி தான் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கும், இங்கே நம்ம ஸ்டாப் லாஸ் வாங்கியிருப்போம் சீக்வன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? பட் என்னுடைய ரேஞ்ச் டிடெக்டர் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள், அரவுண்டு 921. ஓகேவா? இதுதான் வந்து 921. இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இங்கே தான் 921. இங்கே கேண்டில் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா? இதுதான் 921 கேண்டில் ஃபார்ம். அதுக்கு தான் இங்கே டைம் இருக்குது. ஸோ 921 கேண்டில் ஃபார்மேஷன் இங்கே இருக்குது. ஓகேவா? இது நேராக இங்கே போயிருக்கு பார்த்தீங்களா? இப்போ நான் இதை அப்படியே நான் ப்ளே பண்ணுறேன். இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன். 935க்கு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். எக்ஸாக்டாக இதை டச் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்படின்னா ரேஞ்சு வந்து ஓவர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? 35 இந்த 35 அப்போ இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் ரேஞ்சு ஓவர். ஓகேவா? இன்னைக்கு த ரேஞ்ச் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரேஞ்ச் வந்து இனிஷியல் ரேஞ்ச் வந்து ஓவர். ஸோ இந்த 35 தான் வந்து இந்த 35 ஹை. ஓகேவா? ஸோ இப்போ கூகுள் மேப் 4 சார்ட் ஐ மீன் கூகுள் மேப்போட ரேஞ்ச் டிடெக்டர் யூஸ் பண்ணியிருந்தா இது ரேஞ்ச் இன்னைக்கு ஓவர் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். இந்த கேண்டலும் ஒரே மாதிரி இல்லை. கரெக்டாக? ஏன் அப்படின்னா இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய ரேஞ்ச். பட் இருந்தாலும் பேங்க் நிஃப்டி ரேஞ்சும் நிஃப்டி ரேஞ்சும் ஒன்றா தான் மேட்ச் ஆகும். இப்போ நான் இது வந்து பேங்க் நிஃப்டி ரேஞ்சு, நான் அந்த பேங்க் நிஃப்டி கேண்டில் நான் போட்டு காட்டுறேன். அதே மாதிரி இருக்கும் பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு சார்ட் போயிட்டா. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், சார்ட்டுக்குள்ளே போகிறேன். நிஃப்டி பேங்க் 53,300. ஓகேவா? இதுதான் வந்து டிசம்பர் கால் ஆப்ஷன். இங்கே இருக்குது கால் ஆப்ஷன்.
இப்போ இது பாருங்கள், ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இருக்கும் பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு நான் கிராஸ் வெரிஃபை பண்ணுறீக்கோங்கன்னு சொல்கிறேன், பட் அது என்ன கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எனக்கு கேள்விகள் வரனால சரி நம்மளே அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணி காட்டுறேன். இப்போ தெரியுதா? இந்த சார்ட்டு ஒரே மாதிரி இருக்கா? இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் பண்ணுறேன், தெரியுதா? இங்கே பாருங்கள், இந்த 2 கேண்டில் இருக்கா, அதுதான் இந்த 2 கேண்டில். இங்கே 3 கேண்டில் கீழே வந்திருக்கா, இங்கே 3 கேண்டில் கீழே வந்திருக்கு. இங்கே கேண்டில் ஏறி இருக்கா, இங்கே ஏறி இருக்குது, இங்கே இறங்கியிருக்கா, இங்கே கொஞ்சம் இறங்கியிருக்கு, அப்படியே இங்கே ஃபுல்லாக ஏறுதா, அதுதான் இந்த இடம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரேஞ்ச். ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும், கொஞ்சம் மாறும். அது எதனால் அப்படின்னா இது வந்து காம்பினேஷன் சார்ட். காம்பினேஷன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆப்ஷனை பார்ப்பீங்க, இது வந்து எல்லா ஆப்ஷனும் மெர்ஜ் பண்ணியிருக்கு. பட் இங்கே என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க, வாட் இஸ் தி பியூட்டி அப்படின்னா, இந்த ரேஞ்சு எல்லோரும் வந்து இந்த ஃபஸ்ட்டு டார்கெட் செகண்ட் டார்கெட்டுங்க அதெல்லாம் இல்லை, ஒரே ரேஞ்சுக்குன்னா ஒரே டார்கெட் தான். இந்த ரேஞ்சுக்கு மேலே அடுத்த கன்ஃபர்மேஷன் ட்ரேடு வந்ததுன்னா அடுத்த ரேஞ்ச் இதுதான் வந்து ஹியூஜ் ரேஞ்சு, பிக் ரேஞ்சு. ஓகேவா? ஒன்று வந்து மார்க்கெட்டில் வந்து எப்போவுமே மீடியம் ரேஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து பிக் ரேஞ்சுன்னு இருக்கும். பிக் ரேஞ்சுங்கிறது வந்து அன்எக்ஸ்பெக்டட் மூவ். இப்போ திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூவ் அப்படின்னா அது எங்கே டெஸ்டினேஷன் போகும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ரேஞ்ச் டிடெக்டர். ஓகேவா? இன்னொரு தடவை நான் ப்ளே பண்ணி காட்டுறேன், அதை வருஷம் பார்த்துக்கோங்க. இது லைன் எல்லாம் வந்து முன்னாலேயே போட்டது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாலேயே இருக்கும் இந்த லைன் எல்லாம், தெரியுதா? 2600க்கு மேலே இருக்கா, 2605 கிட்ட இருக்கா, இந்த லைன் எங்கேயுமே மாறலை. இப்போ நான் அப்படியே ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா 921க்கு இங்கே 35க்கு நேராக அந்த இடம் டச்சு. ஓகேவா? இதுதான் ரேஞ்ச். ஸோ இது வந்து ரெக்கார்டிங்கு. ஸோ ஜஸ்ட்டு ஒரு ரேஞ்சு காட்டுறதுக்காக நான் இதை உங்களுக்கு போட்டேன். ஓகேவா? அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.